தொழிற்சாலை கழிவு இருக்கு, மருத்துவ கழிவு இருக்கு, பிளாஸ்டிக் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அதை 1 மாசம் 1.5 மாசம் எடுக்காம விட்டுறாங்க. அந்த பாக்ஸ்லயே ஊறி கிடக்குது. அந்த 1 மாசம் ஊறி போன அந்த கழிவெல்லாம் கொண்டு நீங்க போடும்போது அது விஷமா தானே மாறும். அந்த விஷத்தை இந்த மண்ணில் கொண்டு வந்து கொட்டிடுறாங்க ஈஸியா. திருப்பூர் மாநகராட்சிக்குள்ள இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ இருந்து வந்திருக்காங்க. அத்தனை மாவட்டங்கள்ல இருந்து வந்து வேலை செய்யறாங்க. மதுரை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஆத்தூர், இந்த மாதிரி எல்லா ஏரியால இருந்து வந்து வேலை செய்யறாங்க. ஏன் இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள் இருக்க மக்களும் இங்க தங்கி வேலை செய்யறாங்க. வட இந்தியர்கள் எல்லாருமே தங்கி வேலை செய்யறாங்க. அப்போ அத்தனை பேரும் பயன்படுத்தக்கூடிய குப்பை எல்லாமே வந்து இந்த மண்ணுல தான் நச்சா உழுகுது. இந்த மண்ணு தான் கெடுது, இந்த நீர் தான் கெடுது, இந்த காற்று தான் கெடுது. ஆனா இதெல்லாம் கெட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பூருங்கிறது வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஊருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய வெளியிருந்து வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாம் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க, சொந்த மாநிலங்களுக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த ஊரையே நம்பி இருக்க மக்கள், இந்த மண்ணையே நம்பி இருக்க மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் எங்க போக முடியும்? இந்த மண்ணை நம்பி விவசாயம் பண்ணிட்டு இருக்க மக்கள் எங்க போய் விவசாயம் பண்ண முடியும்? சுடுகாட்டுக்கு தான் போகணும்.